ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் மாடு கன்று போட்டிருந்துச்சு. அவங்க வந்து எங்களுக்கு சீம்பால் கொடுத்தாங்க. அதை வச்சு தான் வந்து நம்ம சீம்பால் எப்படி காய்ச்சறதுன்னு சொல்லிட்டு நம்ம வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி காய்ச்சலாங்கிறத பார்க்கலாம். நான் 1 லிட்டரு பால் எடுத்திருக்கேன். பாருங்க, நம்ம வச்ச உடனே பால் வந்து அடி பிடிக்கும். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல கரண்டி வச்சு இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதில் இது மட்டும்தான் வேலை. சீம்பால் எப்போவுமே வந்து அடி பிடிக்கும். அதனால இந்த மாதிரி கைவிடாமல் கலக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். நம்ம இந்த மாதிரி கொதி வரும்போது பால் எப்படி கட்டி ஆகுது பாருங்க. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெல்லம் போட்டுற வேண்டியதுதான். இது வந்து ஒரு 150 கிராம் வந்து வெல்லம். இது கூட ஏலக்காய் பொடியும் அப்படியே சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி கொஞ்சமா போட்டா போதும். போட்டுட்டு இதே மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்க வேண்டியதுதான். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊற்றின பால் வந்து நல்லா கட்டியாயிடுச்சு. இப்போ இவ்வளோதாங்க, நம்ம சீம்பால் வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை இன்னும் கூட கட்டியாக நம்ம வந்து ஆகிற வரையும் நம்ம காய்ச்சிக்கலாம். நான் இந்த அளவு சாப்பிட்றது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு இப்படியே நான் காய்ச்சி எடுத்துட்டேன். இதே மாதிரி மெத்தடில் உங்களுக்கு சீம்பால் கிடச்சிச்சின்னா மறக்காமல் வாங்கி செய்து சாப்பிடுங்க. ரொம்பவே அருமையாக இருக்குங்க. வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.